ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பரிசுத்தமும் பயபக்திக்கும் உரியவருடைய கிருபையுள்ள நாமத்தினாலே இந்த மாதம் 9ஆம் மாதம் 1ஆம் வாரம் இந்த வாரத்தின் முதல் நாளில் இந்த காலை வேளையில் உன்னதமான தேவனுக்கு உகந்த ஒரு துதி பலியை செலுத்தி அவருக்கு சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய சத்திய வார்த்தைகளை கேட்கும்படி செவிகளை திறந்து வைத்து அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து உன்னதமானுடைய வலது கரத்திலிருந்து நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் தேவையான பரிபூர்ணமான நிறைவான சம்பூர்ணமான ஆசீர்வாதமாகிய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் தேவ ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உன்னை தேடி வரட்டும், உன்னை சந்திக்கட்டும், உன் வாழ்க்கை நிறைவாகட்டும், உன் வாழ்க்கை பூர்ணமாகட்டும், உன் குறைவுகளை கர்த்தர் நீக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் சபைக்கு நமக்கு அவர் தந்திருக்கிற, அவர் கொடுத்திருக்கிற, அவர் பேசியிருக்கிற வார்த்தையானது, வாக்குத்தத்தமானது அது நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தில மாத்திரமல்ல, சபையில மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய போக்குவரத்திலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை அது உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு அந்த மகிமையை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி அதை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் அந்த மகிமையை கொண்டு வருவார். ஆமென். நீ காலையில எழுந்து பிரயாணப்படும் பொழுது, நீ காலையில எழுந்து வேலையை துவங்கும் போது இந்த வேத வசனத்தை உன் வாயிலிருந்து உச்சரித்து பார், உன் வாய்களை திறந்து சொல்லிப்பார். இந்த வார்த்தை வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இல்லையா என்று வேதம் சொல்லுகிறபடி, அவர் சொன்ன வார்த்தைப்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டோனோ என்று என்னை சோதித்துப்பார். அல்லேலூயா. இந்த தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாதவர். ஆமென். இந்த வார்த்தையை நீ பயன்படுத்தும் போது, இன்னைக்கு தேதி என்னது? இன்னைக்கு 7. இன்னைக்கு எத்தனை நாள் இருக்குது? இந்த மாசத்துல 23 நாள் இருக்குது. இந்த 23 நாளும் இந்த வசனத்தை என்ன பண்ணி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண சொல்லு, வாயில சொல்லு, தூங்கி எழுந்தவனே சொல்லு. என்ன சொல்லு? சங்கீதம் 89:24 வசனம் என்ன சொல்லுது? என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயர். கையை தட்டி இந்த வார்த்தை நீ சொன்னா, இந்த வசனத்தை நீ பயன்படுத்தினா உன் வாழ்க்கை நாளுக்கு நல்லாக உயரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புகிறவனுக்கு எல்லாம் கைகூடி வரும். யாருக்கு நம்பணும்? யார் நம்பணும்? என்ன நம்பு முதல்ல. யார் நம்பு? கர்த்தரை நம்பு, வேற எதுவும் நம்பாத. அவரை நம்பிட்டா உன் காரியங்கள் எல்லாம் எப்படி ஆகும்? எல்லாம் ஜெயமாயிடும். அல்லேலூயா. தேவன், நான் திரும்ப அந்த செய்திக்கு வரேன். நம்முடைய தேவன் நம்மை உருவாக்குகிறவர். எதுவுமே சொல்றேன், தேவன் நம்மை உருவாக்குகிறவர். உங்களுக்கு சிறு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு உடனே நான் கடந்து போறேன். சொர்க்கமா இந்த மண்பாண்டங்கள் செய்யும் போது எத்தனை பேர் பார்த்திருக்கிறேன்? பார்த்துக்கிறியாமா? மண் பாத்திரம் செய்யும் போது எத்தனை பேர் பார்த்திருக்கிறேன்? சில பேர் பார்த்திருப்பீங்க, சில பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த மண்பாண்டம், அந்த பாத்திரம், அதை செய்வதற்கு முன்பாக அந்த மண்ணை, அந்த பாத்திரத்தை, மண்பாண்டத்தை செய்கிறவன் நல்லா என்ன பண்ணாங்க? மண்ணை நல்லா பிசைந்து, நல்லா தண்ணீர் ஊற்றி, அது மேல ஏறி மிதிச்சு, அதை நசுக்கி, அதை கொடகோடு ஆக்கி, அதை நல்லா என்ன பண்ணாவன்? அவன் கைக்கு அந்த களிமண் எப்படி ஆகணும்? அது உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த மண் என்ன ஆகணும்? வரணும். வர்ற வரைக்கும் அந்த மண்ணை என்ன பண்ண மாட்டான்? சும்மா விட மாட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அந்த மண்ணானது சரியாக
பண்படுத்தப்பட்டால், அது உருவாக்கப்பட்டால், அது தன் நிலைமைக்கு வந்தால், அது சரி செய்யப்பட்டால், அப்பதான் அந்த மண்ணை கொண்டு அவன் விரும்புகிற ஒரு நல்ல பாத்திரத்தை அந்த குயவன் என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். அடுத்து ஒரு உழவன் நிலத்தை பயிரிடுகிறவன் தான் பயிரிட போகக்கூடிய அந்த நிலத்தை அப்படியே கிடைக்கிற நிலத்துல போயிட்டு அப்படியே விதை விதைக்க முடியுமா? கவனி, ஒரு நிலத்தில் பயிரிடுகிறவன் அந்த நிலத்தை போயிட்டு அப்படியே அந்த நிலத்தின் மேல விதையை தூவ முடியுமா? முடியாது. அல்லது அப்படியே நாற்று நட முடியுமா? நட முடியாது. விதையை விதைக்க வேண்டும் என்றாலும் அல்லது நாற்று நட வேண்டும் என்றாலும் அதற்கு முன்பாக அந்த உழவன் அந்த நிலத்தை என்ன பண்ணான்? பண்படுத்தணும். அல்லேலூயா. அதை ஏர் ஓட்டணும், அதை சுற்றிலும் அந்த கழிக்கணும், வரப்பு சரி பண்ணணும், அதை கொத்தணும், அதுக்கு எருவு போடணும், நீட்டு சால் ஓட்டணும், குறுக்கு சால் ஓட்டணும். இப்படி அந்த நிலத்தை ஓட்டி அதற்கு தண்ணி பாய்ச்சி அதுக்கு எருவை தூவி அதன் பிறகு அந்த நிலத்தை பண்படுத்தின பிறகுதான் அது மேல விதையையோ அல்லது பயிரையோ நட முடியும், விதைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சரியாகாத வரைக்கும், அந்த நிலம் பண்படாத வரைக்கும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. தரணி கவனிக்கணும். அபே உப்பால எதுக்கு தெரியும்? உப்பால எதுக்கு பார்த்திருக்கிற? அமுத ஒழுங்க சொந்த மாதிரி போய் நினைக்கிறேன். நல்லது சுற்றி பார்க்கறது. உப்பால தெரியுமா தெரியாதா? பாத்துக்கிறேன் இல்லையா? இங்க இருந்து சொல்றேன். அப்ப சொன்னது ஞாபகம் திடீர்னு ஞாபகம் இருப்பாரு. இங்க இருந்து தெரியுமா? இங்க சென்னையில இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் யாரு போய்க்கிறீங்க? வேளாங்கண்ணி போன தப்பு பாண்டிச்சேரி வரைக்கும் யாரு போய்க்கிறீங்க? நடுவுல மரக்காணங்கிட்ட போன என்ன இருக்கான்? உப்பாலம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குது? மரக்காணத்துல உப்பாலம் பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் போன கடல்ல உள்ள உப்பாலம் இருக்குது. நல்ல கவனி. இந்த உப்பாலம் அந்த பாத்தி, அதுக்கு பேர் பாத்தி. உப்பை மிதிக்கிறதுக்கு பேர் பாத்தி. அந்த பாத்தி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மண்ணு மேல 7 நாள் 5 பேர் 6 பேர் 8 பேர் 10 பேர் அந்த மண்ணை என்ன பண்ணா? மிதிக்கணும். அதுக்கு பேர் சேர் மிதிக்கிறது. நல்ல கவனிக்கணும். மண்ணு மேல அந்த பாத்தி கட்டி வச்சிருக்கிற மண்ணு மேல கடல் தண்ணியை பாய்ச்சி அந்த மண்ணை ஊற வச்சு அந்த மண்ணு மேல ஜனங்க என்ன பண்ணுவாங்க? கூலிங்க அந்த மண்ணை சேர் மிதிப்பாங்க. இப்படி 7 நாள் அந்த சேரை மிதித்த பிறகு அந்த மண் பண்படுத்தப்பட்ட பிறகு அதுக்கு மேல அந்த தண்ணி என்ன பண்ணுவான்? நிலத்தின் உரிமையாளர் என்ன பண்ணுவான்? அந்த தண்ணியை பாய்ச்சுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மேல அந்த தண்ணியை பாய்ச்சினாதான் அந்த மண்ணுக்கு மேல உப்பு என்ன பண்ணிருக்கான்? பூத்து இருக்கும். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிச்சுக்கோ. மண்ணானது பண்படுத்தப்பட்டாதான் ஏற்ற பலனை கொடுக்கும். பண்படுத்தாத வரைக்கும் எந்த நிலமும் கர்த்தருக்கு, உலகத்துக்கு, குடும்பத்துக்கு பயன்படவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீயும் நானே யாரு? நீயும் நானே யாரு? அப்ப நீயும் நானும் என்ன ஆகணும்? பயன்படுத்தல, பண்படுத்தணும். ஆதாமை, மனுஷனை தேவன் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அவனை அந்த தோட்டத்தில் வைத்து அவனை நோக்கி கத்த சொன்னார், மனுஷனே நீ இந்த தோட்டத்தை பண்படுத்தணும். அடுத்து இந்த தோட்டத்தை நீ காக்கணும். பண்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த தோட்டத்தை சுற்றி என்ன பண்ணணும்? வேலி அடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நிலத்தை பண்படுத்திட்டு அல்ல விதையை விதிச்சுட்டு அல்லது நாத்தை நட்டுட்டு போட்டா ஊர்ல இருக்கிற மாடெல்லாம் வந்து என்ன ஆயிடாத மேயும். அதனால வரப்பு நீ பலப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஆக இந்த மண்ணை பண்படுத்தணும். அடுத்து இந்த மண்ணை நம்ம என்ன பண்ணணும்? காக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படின்னா இதை சில பேர் எப்படி மீறாங்கன்னா, யாக்கோபு எழுதின இந்த நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்க
நாம் செய்திக்காக எடுத்துக்கொள்வோம். எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க நாம் கவனிப்போம். எடுத்து வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, அல்லேலூயா அல்லேலூயா, அதாவது வசனம் படிக்கும் போது மாத்திரம்தான் பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கணும். வசனம் முடிச்சது பிறகு என்ன பண்ணினா இங்க பார்க்கணும். நீ இங்க ஆவியானவர் பேசும்போது நீ இங்க படிச்சிட்டீங்கன்னா இது காதுல கேட்காது. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. உனக்கு படிக்க தெரியும், உனக்கு தியானிக்க தெரியும், உனக்கு நல்ல அறிவு இருக்குது, எல்லாம் தெரியும். ஆனா பேசும்போது வார்த்தை கவனிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எடுத்து வாசிங்க திரும்ப. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனை. என்ன சோதனை வருது? என்ன சோதனை? இந்த மண்ணு மேல, இந்த மண்ணை நோக்கி இந்த நிலத்தின் மீது என்ன வருது? பலவிதமான சோதனை. வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, அல்லேலூயா. மாடு மேல ஏறுது, எருவு மிதிக்குது, மனுஷன் மிதிக்கிறான், கண்டுதான் போகுது. நல்லா கவனிக்கணும். மண்ணு மேல என்னென்ன போகுது? மண்ணு மேல என்னென்ன போகுது? நிலத்து மேல என்ன போகுது? வண்டி ஓடுது, கார் ஓடுது, பஸ் ஓடுது, மாடு மேயுது, நெறி ஓடுது, பள்ளி ஓடுது, நிலம் ஓடுது. ஓடுதா இல்லையா? எது தாங்குது? எது தாங்குது? பலவிதமான சோதனை வரும். யாருக்கு? யாருக்கு? உனக்கு இல்ல, மண்ணுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு வருது? மண்ணுக்கு. மண்ணு யாரு? இப்படிக்கா ஏடா இருக்கு. எது வேணாலும் ஏறும், ஏறி மிதிக்கும், என்ன வேணாலும் நடக்கும் வாழ்க்கையில. அல்லேலூயா அல்லேலூயா. தாங்க முடியாது, ஏத்துக்க முடியாது, பொறுக்க முடியாதுன்னா மண்ணு பயன்படுத்த முடியாது. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. பலவிதமான சோதனை யாருக்கு வரும்? உனக்கு தான் வரும், எனக்கு தான் வரும். அகப்படும் பொழுது, பலவிதமான சோதனை அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. சோதனை வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, இந்த மண்ணுக்கு நிலத்துக்கு விரோதமாய் கிரியைகள் நடக்கும் போது அதை என்ன நினைக்கிறீங்க? எப்படி எடுத்துக்கணும்? அது மிகுந்த சந்தோஷமா. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிக்கணும். 8 பேர்ல ஒரு பக்கம் விட்டுருவான். கரெக்டா 7 பேர் தான் வரணும். 7 பேர் நின்று அந்த உப்பு அளத்து மேல, அந்த பாத்தி மேல மிதிப்பாங்க, சேர் மிதிப்பாங்க. ஒரு லைனா போவாங்க. அப்படியே ஒருத்தர் மிதிக்க பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. அது மிதிக்க விட்டாதான் அது உப்பு தரும். நல்லா கவனிக்கணும். இப்படி ஒரு ஏறு ஓடணும், குறுக்க ஒரு ஏறு ஓடணும், ஓட்டினாதான் மண்ணினாகும், சரியாகும். ஏறி மிதிக்கணும், தண்ணி ஊத்தி மிதிக்கணும், பிரஸ் செய்யணும். அப்பதான் பாத்திரம் வளைக்க முடியும். ஆமென் அல்லேலூயா. பலவிதமான சோதனை உன்னை தேடி வரும், பலவிதமான நெருக்கங்கள் உன்னை தேடி வரும். இவை வரும்போது என்ன நடக்குது? படிங்க அந்த வசனம், 2 வசனத்தை. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. அல்லேலூயா. என்ன பரீட்சைக்கு பேரு? விசுவாசத்தின் பரீட்சை. பொறுமையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சோதனை காலத்தில் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. சோதனை காலம் வருதா? அப்ப எப்படி இருக்கணும்? நாம அந்த சோதனையை தாங்கக்கூடிய பொறுமை யாருக்கு வரணும்? மண்ணுக்கு வரணும். எல்லாம் ஏறும் மண்ணு மேல. எருமாடு ஏறும், பசுமாடு ஏறும், வண்டி ஓடும், குதிரை ஓடும், மனுஷன் ஏறுவா, எல்லாம் ஏறும் நிலத்து மேல. மண் என்னதான் பண்ணா? தாங்கணும், பொறுமையா இருக்கணும், பொறுமையா நிலம் ஏத்துக்கணும். இப்படி ஏறு ஓட்டினாலும், இப்படி ஏறு ஓட்டினாலும், அந்த கைச்சாலும் வெட்டினாலும் மண்ணு தாங்கணும். தாங்கினாதான் அது பொறுமை. பொறுமையா இருந்தாதான் ஏற்ற ஆசீர்வாதத்தை தர முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. மிகுந்த பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து
அது மிகுந்த இப்போ இப்போ சோதனை வந்தா அது எப்படி எடுத்துக்கணுமா? எப்படி எடுத்துக்கணுமா? எதுவுமே சொல்றேன், எதுவும் எடுத்துக்க சோதனை வந்துச்சுன்னா அது எப்படி எடுக்கணுமா? சந்தோஷமா கர்த்தர் என்னை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒன்றை வாழ்க்கையில் செய்வார். ஆமென். அவருக்கு தெரியும் இந்த நிலத்தை எப்படி உருவாக்கணும். ஆமென். இந்த நிலத்தை எப்படி உழவணும்னு தெரியும் அவருக்கு. இந்த நிலத்தை எப்படி மிதிக்கணும் தெரியும். அவர் மிதிப்பார், அவர் உழுவார், அவர் வெட்டுவார், அவர் குத்துவார். நீ தாங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். தாங்கக்கூடிய பலன், பொறுத்துக்கு கொள்ளக்கூடிய பலன், சகித்துக் கொள்ளக்கூடிய பலன், பொறுமையா இருக்கக்கூடிய பலன் யாருக்கு வரணும்? மண்ணுக்கு வரணும். ஆமென். இப்படி இந்த மண் இந்த சோதனை நாட்களில் அது பொறுமையா இருந்தால், நான் நிலம் பண்படுவதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற ஆவியானவர்கிட்ட நீ பண்படணும். சோதனை நாட்களில் பண்படணும், உபத்திர காலத்தில் நீ பண்படணும், பிரச்சனை நேரத்தில் நீ போராடி ஜெயிக்கணும். அதுக்காக தான் ஆவியானவர் அந்த சத்தியத்தை 3 வாரமாக உனக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் நீ அசைக்கப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நல்ல கொஞ்சம் எந்த சூழ்நிலையிலும், எதுக்கு சொல்ற, எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? பொறுமையா இருப்பேன். அல்லேலூயா. எப்படி இருப்பேன்? பொறுமையா இருப்பேன். ஏன் பொறுமையா இருப்பேன்? கர்த்தர் செய்வார். யார் செய்வாரு? கர்த்தர் செய்வார். பொறுமையா இருந்தா இந்த மண்ணானது, இந்த நிலமானது சோதனை நாட்களில் அது பொறுமையா இருந்தா, விசுவாசத்தின் பரீட்சையிலே அதை சந்தோஷமாக எண்ணினால் இந்த மண்ணுக்கு ஒரு மகிமையை கத்த வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யார் மண்ணு? யாரு? இப்ப உனக்கு எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா? இப்ப எடுத்து வாசி, 12ஆம் வசனம் வாசி. சோதனையை சகிக்கிற மனுஷன், அப்படியே சுருக்கமா சொல்றேன், சோதனையை சகிக்கிற மனுஷன் எது பேர் சூழ்நிலை இருக்கு. கைத்தறி கத்த பயன்படு, நல்ல கைத்தறி கத்த பயன்படு. சோதனை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, கடன் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, நீ கவலைப்படாத. இதை சகித்தால் நீ யாரு? இதை பொறுமையா ஏற்றுக்கொண்டால் நீ யாரு? இதை தாங்கினா நீ யாரு? இதை சகித்தால் நீ யாரு? அதெல்லாம் கவலைப்படாத. ஆமென். உனக்கும் எனக்கும் நமக்கு தான் கர்த்தர் அந்த கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். சோதனையை தாங்கக்கூடிய பலனை யார் கொடுத்திருக்கிறாரு? உன்னால என்னால தான் தாங்க முடியும் என்பதற்காக தான் கர்த்தர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஒரு டயலாக் உங்களுக்கு தெரியும். ஒரு டயலாக் சொன்ன நீ சிரிப்ப. இவன் கேட்ட சொல்றவரு கேட்ட வந்துச்சு, எவ்வளவு வச்சாலும் என்ன பண்றாங்க சொல்லு, எவ்வளவு வச்சாலும் தாங்குறான்டா இவன் ரொம்ப. அப்ப நீ ரொம்ப நல்ல ஆளு நினைச்சு உன் வாழ்க்கையில கத்து என்ன பண்றாரு? என்ன அனுமதிக்கிறாரு? நெருக்கங்களை ஏன் அனுமதிக்கிறாரு? சோதனையை ஏன் அனுமதிக்கிறாரு? பிரச்சனையா அனுமதிக்கிறாரு? நீ நாம் அவருக்காக சொல்லு, அவருக்காக பயன்படணும். யாருக்காக பயன்படணும்? அவருக்கு பயன்படதான் இந்த நெருக்கங்களை நமக்கு அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கினான். கையை தட்டி கத்த பயன்படுத்தி நீ சோதனையை சகித்தா உத்தமன், பொறுத்துக்கிட்டா உத்தமனி. அவன் சொல்லு பாப்பா, நல்லா நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். சோதனையை தாங்கிட்டா நீ யாரு? புரியுதா இல்லையா? சோதனையை நீ சகித்தால் யாரு? சோதனையை நீ பொறுமையை ஏற்றுக்கொண்டால் யாரு? சோதனையை நீ மேற்கொண்டால் யாரு? நீதான் பாக்கியவான். அல்லேலூயா. ஐயா, இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இனிமேல் ஆண்டவர்கிட்ட வரவே மாட்டேன். எங்க வர மாட்டேன்? இதால அந்த பக்கம் வர மாட்டேன். மண்ணானது, நிலமானது எல்லாவற்றையும் சகிக்கணும். ஆமென். நிலம் எல்லாவற்றையும் தாங்கணும். மிஷினை போட்டு கொடையிறோம் உள்ள, மண்ணு தாங்குதா இல்லையா? ஒரு ஊசி தாங்க முடியலையே. நல்லா புரிஞ்சுக்கியா? மிஷினை போட்டு மண்ணுக்குள்ள என்ன பண்றான்? மிஷினை போட்டு மண்ணுக்குள்ள என்ன பண்றான்? கொடை போதா இல்லையா? போதா? ஆனா சின்ன ஒரு ஊசி தாங்க முடியலையே. வலிக்குது அப்படின்றிய.
நான் சொல்ற ஊசி இந்த ஊசி இல்லை, இந்த ஊசி. எந்த ஊசி? இந்த ஊசி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊசியை குத்துனா மண் என்ன பண்ண மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன், தாங்க மாட்டேன். நல்லா கவனிக்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்ன ஆகுறா, உத்தமன் என்று விலகின பின்பு. நீ உத்தமன் என்று விலகணும். எதுல? சோதனையை சகிக்கிறதுனால, சோதனையை பொறுமையை ஏற்றுக்கொள்வதனால, சோதனை நாட்களை பொறுமையா இருக்கிறதுனால, சோதனையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வதனால நீ யாராயிர? உத்தமன் என்று விலகின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. எப்படி அன்பு கூற முடியும்? எப்படி அன்பு கூற முடியும்? என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை சரி, என்னை அழைத்த என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அன்பு. கட்டி கட்டி முத்தம் கொடுத்தது அன்பு இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு எப்படி, அன்பு எப்படி வெளிப்பட்டுச்சு? எப்படி வெளிப்பட்டுச்சு? ஜீவனையே இழந்த அன்பு, உனக்காக எனக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சோதனையை நீ சகித்தா, நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஆளா மாறிடு. உனக்காக எனக்காக அவர் சோதனையை சகித்தார். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்க. கையை தட்டி கதமை பற்றி. அல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டாரு, அவரும் சோதிக்கப்பட்டார். யாரால? தேவனால் சோதிக்கப்பட்டாரு. அப்ப நீங்க நானும் படனமா படக்கூடாதா? படனமா படக்கூடாதா? இந்த மண் பிரயோஜனம் உள்ள மண்ணாக, நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய மண்ணாக, நல்ல கனி கொடுக்கக்கூடிய நிலமாக மாறினா சோதனையை, உபத்திரங்களை, பிரச்சனை என்ன பண்ணா சந்திக்கணும். அல்லேலூயா. தாங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை. நல்லா கேட்டுட்டு. அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த செய்தி புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணு பண்படுத்தப்பட்டால் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நிலமானது புடமிடப்பட்டு, உடைக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, அது பண்படுத்தப்பட்டு, இது சரியா மாறணும். ஒரு குயவன் விரும்புகிற மண்ணா மாறணும், ஒரு உழவன் விரும்புகிற நிலமா மாறணும், உப்பு விளையக்கூடிய நிலமா மாறணும். எல்லாவற்றுக்கும் தகுதியா இந்த மண் மாறினா அதுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? என்ன வச்சிருக்காரு? நல்லா கேட்டு. யாருக்கு? யாருக்கு? அப்ப சோதனை வந்தா கவலைப்படியா? உபத்திரம் வந்தா கவலைப்படியா? பிரச்சனை வந்தா கவலைப்படியா? இதை சகித்தால், இதை ஏற்றுக்கொண்டால், இதுல சந்தோஷப்பட்டா உனக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லு பாப்போம். அந்த ஜீவிகளுக்கு இங்க யாரும் உனக்கு எனக்கு தர முடியாது. அது யாரும் தர முடியாது. அதை சுதந்திரிக்கிறனா சோதனையை நீ நான் என்ன பண்ணா சகிக்கணும், தாங்கணும், நிலம் பண்படுத்தப்படணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம சோதனையை நீ சகித்தால் உனக்கு என்ன இருக்குது? என்ன இருக்கு? ஜீவன். பின்னாடி சொல்லுமா? என்ன இருக்குது? பின்னாடி என்ன இருக்குது? சோதனையை நீ சகித்தால் என்ன இருக்குது? எங்க வச்சுக்கிறாங்க? அது எங்க சரவண சொல்லியா? சொல்லுப்ப. எங்க இருக்குது? எங்க ஜீவன் எங்க இருக்குது? எங்க வாங்குது? சொல்லு. என்ன டவுட் இருக்குதா? எங்க இருக்குது ஜீவகிட்ட? டவுட் ஆகுது. ஜீவகிட்ட எங்க இருக்குது? அந்த மட்டும் நல்லா கைது, நல்லா கைது. ஜீவகிட்ட எங்க இருக்குது? பரலோகத்திலே கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
இங்கு பொறுமையை சகித்தார், இங்கு சோதனையை சகித்தார். இது நிமித்தம் உனக்கு எனக்கு என்ன வச்சிருக்கிறார்? அவரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நிலம் எப்படி ஆகணும்? பண்படுத்தப்படணும். என்ன நடந்தாலும் அந்த நிலம் என்ன பண்ணா? சகிக்கணும். இப்ப ஒரு வசனத்தை சொல்லிட்டு உங்களுக்கு நான் போறேன். எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது. அதை எடுத்து படி பார்ப்போம். படிச்சுட்டு ஒரு செய்திக்கு போறேன் நான். எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிக்க பார்ப்போம். யூதா மனுஷரோடு எருசலேமிலோடு கர்த்தர் சொல்றது என்னன்னா, நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதீர்கள். உங்கள் தரிசு நிலத்தை என்ன பண்ணுங்க? பண்படுத்துங்கள். நிலம் தரிசு நிலம். தரிசு நிலம் எதுக்காக பயன்படுமா? எதுக்காக பயன்படுமா? இப்ப தரிசு நிலமா இருந்தது எப்படி பண்படுத்தப்படும் பார்க்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அமைதியா இருக்கிற நீ. தரிசு நிலம் ஆண்டவர் சொல்றாரு, உங்க தரிசு நிலத்தை என்ன பண்ணுங்க? நீங்க பண்படுத்தணும். அப்படியே விட்டுறக்கூடாது. அதுல கண்டது முளைக்கும். தரிசு நிலமா இருந்தா நிலத்தை பண்படுத்தினா, சோதனைக்கு ஒப்பு கொடுத்தா, உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்தா, பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தா, பிரச்சனையை சகித்தா, அந்த நிலம் என்னாகும்? பண்படுத்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசு நிலமா இருந்ததை கர்த்தர் எப்படி பண்படுத்துறாரு பாரு. அந்த நிலம் எப்படி மாறுது பாரு. ஒரு மாற்றம் எப்படி வருது பாரு. இந்த செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எடுத்து வாசி. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 எடுத்து வாசிப்போம். தரிசு நிலம் எப்படி மாறுது பாரு. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவன் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நிலம் என்ன நிலம்? அதுக்கு முன்னாடி இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நிலம்? தரிசு நிலம். நல்லா நீ கவனிக்கணும். அவன் ஆயக்காரனுக்கு தலைவன். ஆயக்காரனா வரி வசூலிப்பவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு டோல்கேட் தெரியும்? டோல்கேட் எத்தனை பேருக்கு தெரியும்? டோல்கேட் தெரியுமா தெரியாதா? டோல்கேட் என்னது? இந்த பார்டர் விட்டு அந்த பார்டர் போனா அங்க என்ன பண்ணா? சுங்க வரி கட்டணும். டோல்கேட் பணம் கட்டி தான் போகணும். அப்பதான் விடுவான், உங்களை வண்டியை விடுவான். அது பேர் தான் டோல்கேட். அந்த வரி வசூலிப்பவன், டோல்கேட் எல்லையில் நின்று வரி வசூலிப்பவன். ஆயக்காரனுக்கு தலைவன் வரி வசூலிப்பவன், அல்லது வட்டிக்கு கொடுக்கிறவன், அல்லது தண்டல்காரன், இப்படி எல்லாம் வச்சுக்கிறோம். வரி வசூலிப்பவன் ஆயக்காரனுக்கு தலைவன். அதுக்கு தலைவன் அவன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஐஸ்வர்யவானா. எப்படி இருந்தான்? ஐஸ்வர்யவானா இருந்தான். அவன்கிட்ட ஒரு குறையும் கிடையாது, எல்லா வசதியும் இருக்குது. ஆனா நிலம் என்ன நிலம்? தரிசு நிலம். நிலம் எது? நிலம் எது? இது எது? மண் எது? பேசினா முச்சலா சீக்கிரம். மண் எது? இது. ஏன்னா இந்த முதல் வாரம் சில பேர் முதல் வாரம் மாத்திரமல்ல, எல்லா வாரமும் திருவிருந்து எடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு சில பேர் தவறா போதிச்சுட்டு இருக்கிறாங்க, தவறா உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, வாரத்தில் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்தார்கள். நல்லா புரிக்கணும். சீசன் யாரு? உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே சீசன். ஆமென், அல்லேலூயா. உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே சீசன். சீசனுக்கு தான் அந்தியோகியாவில முதல் கிறிஸ்துவ என்று பேர் வந்துச்சு. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். வாரத்தில் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்தார்கள். இந்த மாசத்துல சாப்பிடணும். மாசத்துல ஒரு முறை, 2ஆவது வாரம், 3ஆவது வாரம், முதல் வாரம், 6 மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு இந்த பரிசுத்த வாரம் எங்கேயும் இல்லை. இது மனுஷனுடைய அறிவு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிக்கிற, ஆராதனை பண்ற, ஜெபம் பண்ற, கர்த்தர் பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு. சரீரமும் ரத்தம் எங்கன்னு கேட்பாரு. பரலோக ராஜ்யத்துக்கு போனா இந்த காலத்துல இந்த கத்தை மாறி மாறி அடிப்பாரு. உன்ன
அல்லேலூயா. நான் வெளியரங்கமா எல்லா ஊழியர்களையும் இப்படிதான் பேசியிருக்கிறேன். எல்லா ஊழியர்களையும் இப்படி பேசியிருக்கிறேன். எல்லாம் பண்ற, சபையில ஆராதனை பண்ற, எல்லாம் பண்ற, மகிமையா இருக்குது, எல்லாம் கேட்டு. ஆனா உனக்காக எனக்காக பிற்கப்பட்ட சரீரமும் உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தமும் எங்க இல்ல? அங்க இல்ல. ஏன் இல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமம் தெளிவா இருக்குது. வாரத்தில் முதல் நாளிலே அப்பம் பிக்கணும். வாரத்தில் முதல் நாள் இது, வாரத்தில் முதல் நாள் இது ஞாயிற்றுக்கிழமை. இதான் வாரத்தில் முதல் நாள். இதுலதான் அதை செய்யணும், இதுலதான் உடன்படிக்கை கை கொள்ளணும். இதை விட்டு மாசத்துல ஒரு முறை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருந்தா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு நான் ஓடிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தவறாய் போதித்திருந்தால், தவறால் உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருந்தால் நீ மாறிடு. நல்ல புரிஞ்சுக்கோ. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவனிடத்தில் அன்பு கூறணும். அன்பு எது? எங்க அன்பு? இதான் அன்பு. எது அன்பு? அவன் சரீரமும் ரத்தம் தான். எது அன்பு? இந்த அன்பு தான் பிக்கப்பட்டது. சரீரம் பிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, அன்பு வெளிப்பட்டுச்சு. இந்த அன்புல நீ வரலனா அப்ப அவர்கிட்ட பின்னாடி செலுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசு நிலம் எல்லாம் இருக்குது, ஐஸ்வர்யமா தலைவன் எல்லாம் இருக்குது. ஆனா நிலம் என்ன நிலம்? தரிசு நிலம். அந்த தரிசு நிலம் மாறணும்னா யாரை தேடி வராம? யாரை தேடி வரா? இயேசுவை தேடி வராம. எப்படி வராம? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்து எப்படியாவது நான் எங்க போகணும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்து எப்படியாவது நான் எங்க போகணும்? சபைக்கு போகணும், வகை தேடணும். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இது கர்த்தர் உண்டு பண்ணினார். எனக்கென்று ஒரு ஜனத்தை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அல்லேலூயா. அப்ப உனக்கும் எனக்கு ஒரு நாளை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார் என்றால் அந்த நாள் எங்க வரணும்? இங்க வரணும், சபைக்கு வரணும். நீ சந்திக்க ஆயத்தப்படணும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க நீ என்ன பண்ணா? வகை தேடணும். சும்மா நான் சபைக்கு வந்து போக கூடாது. இன்றைக்கு இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்ற விசுவாசம் சபைக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆண்டவர் அவன் வந்தா இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ? ஏன்னா நிலம் தரிசு நிலம். நிலம் நிலம் தரிசு நிலம். இந்த நிலம் மாறணும், இந்த நிலம் பண்படுத்தப்படணும். அதனால யார்கிட்ட வந்தவன்? யார்கிட்ட வந்தான்? உலகத்துல வாழ்ந்து பார்த்தான். எது நான் மலைக்கணும். உலகத்துல வாழ்ந்து பார்த்தான். ஒண்ணு நிலம் மாறல. அதனால இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவர் என்ன பண்ணாம வகை தேடி வந்தான். அல்லேலூயா. வகை தேடி வந்தோட என்ன நடக்குது பாரு? அவன் குள்ளனா இருந்தபடியா ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாமல் அவர் போகும் வழியில் அவருக்கு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தின் மேல் ஏறினான். அல்லேலூயா. அதான் உலகம். இது உலகம். நல்லா புரிய. காட்டாத்தி மரத்தின் பேர் என்னது? உலகம். உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையில இருக்குதான் எங்க வந்திருக்கோம்? நாம உலக வாழ்க்கையில இருந்து எங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம். உலக ராஜ்யத்தில் இருந்து எங்க வந்திருக்கிறோம்? தேவ ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இருளின் அதிகாரத்தில் இருந்து எங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவன் எங்க போய் ஏறினா? ஒரு காட்டாத்தி மரம், பிரயோஜனமற்ற ஒரு மரம், அது பயன்படாத ஒரு மரம். அவருக்கு நல்லா தெரியும். அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் தரிசனம். அவன் ஏறின மரம் என்ன மரம்? பிரயோஜனப்படாத மரம். அந்த காட்டாத்தி மரம்னா மரம் முள்ளு மரம். என்ன மரம்? விளங்காத மரம், உதவாத மரம். அந்த மரத்தை மேல ஏறிட்டாங்க. அவனும் தரிசனம். ஏறின மரமும் எதுக்கு பயன்படாத ஒரு மரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஏறின உடனே யார் அவனை பார்த்தது? அந்த வசனத்தை படிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தார். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீ இருக்கிற இடத்துல யார் வருவாரு? நீ இருக்கிற இடத்துல யார் வருவாரு? அப்ப உனக்கு என்ன வரணும்? உனக்கு என்ன வரணும்? அப்படி இல்ல, நீ உனக்கு என்ன வரணும்னா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க நீ விரும்பணும். அல்லேலூயா.
பார்க்க நீ விரும்பணும். இந்த தரிசனம் மாறணும், வறுமை வாழ்க்கை மாறணும், பிரச்சனை வாழ்க்கை மாறணும், போராட்ட வாழ்க்கை மாறணும், குறைமைக்க வாழ்க்கை மாறணும், பிரச்சனை வாழ்க்கை மாறணும். எல்லாம் மாறணும்னா யாரை பார்க்கணும்? நீங்க யாரை பார்க்கணும்? இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், சபைக்கு வந்து போறது நல்லது. ஆனா வந்த மாதிரியே போனா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த மாதிரி வந்து அப்படியே போறது அதுக்கு சபைக்கு இல்ல. சபைக்கு வந்தா அற்புதங்களை பெற்றுக் கொண்டு போகணும். சபைக்கு வந்தா எப்படி போனா மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லி நீங்க மகிழ்ச்சியா புறப்பட்டு போங்க. இதான் சொல்ற கதை. எப்படி போன நீ போகும்போது மகிழ்ச்சியா போகணும். இங்க இருந்து ஏதாவது நீ பெற்றுக் கொண்டு தான் போகணும். அது என்ன வாங்கி போனோம்? எதை வாங்கிட்டு போனோம்? கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தருடைய வார்த்தையை இப்ப நீ விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? நான் திரும்ப உனக்கு சொன்ன மாதிரி அவருடைய நாமத்தினால் கும்பிட்டாகணும். அவருடைய நாமத்தினால் கும்பிட்டாகணும். இதை சொல்ல 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 வாழ்க்கையில் இருப்பது நடக்குமா இருக்காதா? ஏன் நீ சொல்ல மாட்டற? ஏன் சொல்ல மாட்டற? என்ன கவலை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது யார் உன்னை உதைக்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப சொல்லு. அவர் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், எல்லார் வாயிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால், எல்லா வாயிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் கொம்பு, என் வாழ்க்கை, என் குடும்பம் இந்த மாதம் கர்த்தர் உயர்த்துவார். நல்ல கையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. தரிசனம் மாறணும். இந்த தினம் பண்படுத்தப்படணும். இயேசு எப்படிப்பட்டவரோ நீ பார்க்க வகை தேடணும். சபைக்கு வந்து போறது பிரயோஜனம் இல்லை. நான் திரும்ப சொல்றேன், சபைக்கு வந்தால் கர்த்தர் தேடி வந்தால் தேவன் உனக்கு அதிசயம் செய்யணும். அதை செய்யக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. இயேசு இருக்கிறாரு, தேவாலயத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்தின் மேல் இயேசு நிற்பதை கண்டார்கள். அல்லேலூயா. எங்க நிக்கிறாருப்பா? எங்க நிக்கிறாரு? பலிபீடத்தின் மேல் நிற்பாரு. உன் கண்ணுக்கு என் கண்ணுக்கு தெரியாது, ஆனா அவர் கண்ணுக்கு நம்ம எல்லாரும் தெரியும். கையை தட்டி அவருடைய கண்ணுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய மகிமை நம்மை பார்க்கிறது. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரை பார்க்கணும்? தரிசன நிலம் மாறணும், உதவாத நிலம் மாறணும். மார்பு மாறாதா? மார்பு மாறாதா? மார்பு மாறாதா? எது சொல்லியா? எது மாறா? சொல்லி என்னை கத்த மாற்றுவா. சொல்லு வாய்த்தது ஜெயமணி. என்னை கர்த்தர் மாற்றுவா. என் வாழ்க்கையை என் கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா. என் குடும்பத்தை என் கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா. எதுவுமே சொல்ற? நான் திரும்ப சொல்றேன், இது விசுவாசம் அடிக்க. சொல்லு, என் கணவரை என் ஆண்டவர் மாற்றுவார். என் பிள்ளையை என் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. தரிசன நிலம் பண்படுத்தப்படணும். நல்லா புரிஞ்சுக்கோ. தரிசன நிலம் மாறணும். அதுக்கு இயேசு எப்படிப்பட்டவன் நீ பார்க்கணும். ஆமென் சொல்லுவோம். அவன் ஏறி அவன் நிற்பதை யார் பார்த்தது? இயேசு அவனை வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டார். அல்லேலூயா. ஏன் பார்த்தாரு? அவ்வளவு பேர் இருந்தாங்களே, அவனை பார்த்து ஏன் பார்த்தாரு? ஏன் பார்த்தாரு? டக்குனு போய் சொல்லு. அத்தனை பேர் இருந்தாங்க, அவ்வளவு பேர் இருந்தாங்க, அவனை மாத்திரம் ஏசி ஏன் பார்த்தாரு? சொல்லு, கேட்ட சொல்லுங்க. என்ன நடந்தது அங்க? என்ன நடக்குது? அவனை மாத்திரம் சகைவ மாத்திரம் ஏசி பார்க்கறதுக்கு அண்ணாந்து பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை அவருக்கு. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு. ஏன் பார்த்தாரு? என்ன பார்த்து என்ன நடந்தது? உனக்கு திரும்ப வார்த்தை சொல்லுகிறது. அவன் என்ன நினைச்சாம? எப்படிப்பட்டவரோ? அல்லேலூயா. யார் இவரு? இவர் எப்படிப்பட்டவரோ? அது என்ன வருது உனக்கு? அது என்ன வந்துச்சுன்னா, அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா அவர் அற்புதங்களை நீ பார்க்க முடியும் வாழ்க்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என்னை கொண்டு கிரியைகளை செய்ய இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நீ பார்க்கணும். அந்த விசுவாசத்தை ஏறணும். ஏறி நின்றவன இயேசு அண்ணாந்து பார்த்து என்ன பண்ணார்? அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அல்லேலூயா. சீக்கிரமா சீக்கிரமா எத்தனை மணிக்கு வரணும் சபைக்கு? சபைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு?
நீ எத்தனை மணிக்கு வந்த? அப்ப சீக்கிரமா என்ன பண்ணல நீ? இயேசு அவனை பார்த்து என்ன கூப்பிட்டாரு? சகேவே சீக்கிரமா என்ன பண்ண? போதும் போதும் நேரம் ஆயிடுச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நீ எத்தனை மணிக்கு வந்த? அல்லேலூயா அல்லேலூயா. சீக்கிரமா இறங்கி வா அப்படின்னாரு. இன்றைக்கு நான் உன் வீட்டில் நல்லா கைதிட்டு யார் தங்க போற வீட்டுல? யார் தங்கணும்? யார் தங்கணும்? அல்லேலூயா. இயேசு வந்து தங்கனா தரிசனம் மாறனா யாருக்கு போட்ட இயேசு யாரை பார்க்கணும்? நீ பார்க்கணும். அவன் தரிசனம் மாற போது இப்ப என்ன நல்லா இருக்கு. அவன் ஆயக்காரனுக்கு தலைவன், ஐஸ்வர்யவான், எல்லாம் இருக்குது. ஆஸ்தி சொத்து பணம் எல்லாம் இருக்குது. நிலம் என்ன நிலம்? தரிசு நிலம், பயன்படுத்தப்படுற நிலம். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அது எப்படி பின்னாடி விளங்கும்? ஒரே ஒரு நம்பிக்கை வந்தது அவனுக்கு, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்க்கும்படி வகை தேடினான். என்ன தேடினான்? வகை தேடினான். இந்த தேடினான் பாரு, வகையை தேடினான் பாரு. இதுலதான் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. நீ வகை தேடு, இயேசுவை கண்டுபிடிக்க வகை தேடு. நீ தான் ஜெபம் பண்றதே கிடையாது, ஜெபத்துக்கு போனாலும் வர்றது கிடையாது. ஜெபம் கம்மியா ஜெபம், செங்கிலி ஜெபம். வந்து வந்துரு வந்துரு வந்துருன்னு கூப்பிடுறோம். வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு யார் சொல்றது? நீ சொல்ற. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கவனி. எதுக்கு கூடுறீங்க? உனக்கு வீட்டுல ஜெபம் பண்ண முடியாது, உனக்கு நேரம் கிடைக்காது, உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால ஒரு நாள் நம்ம நியமிச்சு அந்த நாள்ல சபையார கூடி நாம கையை பிடிச்சி ஜெபம் பண்றதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறோம். அந்த நாள்ல உன்னால என்ன பண்ண முடியல? வர முடியல. முக்கியமான வேலையில போயிடுற. நீ எந்த வேலைக்கு போயிடுற? முக்கியமான வேலைக்கு போயிடுற. அல்லேலூயா அல்லேலூயா. முக்கியமான வேலைன்னா உனக்கு தான் தெரியும், என்ன வேலை தெரியாது. ஆனா நான் சொன்ன மாதிரி தான், இனிமேல் யாரு தலைமையிலையும் போஸ்ட் ஆபீஸ் மேல என்ன வரக்கூடாது? லெட்டர் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? நீ போஸ்ட்மேன் கிடையாது. யார் போஸ்ட்மேன் கிடையாது? நீ போஸ்ட்மேன் கிடையாது. உன் கையில கொடுக்கிற போஸ்ட் லெட்டரை யார் கையில கொடுத்துற? லெட்டரை எழுதி கொடுக்குறாங்க பாரு, அவங்க கையில என்ன பண்ற? லெட்டர் கொடுத்துரு. நீ இங்க வந்து போடு, போஸ்ட் ஆபீஸ்ல போட சொல்லிடணும். அல்லேலூயா. அப்ப நம்ம போஸ்ட்மேன் மாதிரி நம்ம கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு நம்ம கூட அங்க போடணும். இவர் லெட்டர் கொடுத்துட்டீங்க பேரு, அவர் வீட்டுல இருப்பார். அவருக்காக யாருக்கு ஜெபம் பண்ண முட்டி போட்டு நாம ஜெபம் பண்ணணும். அவர் எப்படி பேரு? ஜாலியா இருப்பாரு. அல்லேலூயா. இப்ப அந்த கதை இப்ப நம்ம கிட்ட என்ன பண்ண கூடாது? இனிமேல நடக்க கூடாது. உன் லெட்டர் எழுதி நீ வந்து எங்க போடணும்? நீ போஸ்ட் ஆபீஸ்ல போடணும். எது போஸ்ட் ஆபீஸ்? சபை. இந்த போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா அந்த லெட்டர் எடுத்து நாங்க என்ன பண்ணுவோங்க? லெட்டர் எடுத்து போட்ட உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோ. லெட்டர் எங்க போடணும்? லெட்டர் எங்க போடணும்? போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். போஸ்ட் பாக்ஸ் நீ போட்ட லெட்டரை போஸ்ட் பண்ணி எடுத்து போட்ட உங்கள்கிட்ட கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். லெட்டர் எங்க கொண்டு கொடுப்பான்? லெட்டர் எங்க போகணுமோ அங்க போடணும். அப்ப நீ போட்ட லெட்டர் இங்க வந்துச்சுன்னா இந்த லெட்டர் எங்க போகும்? நல்லா கேட்டிருக்கிறத பயன்படுத்தி. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? லெட்டர் இங்க வந்துச்சுன்னா இந்த லெட்டர் எங்க போகும்? அங்க போயிடுவோம். அப்ப லெட்டர் அதுக்கு நீ தான் வரணும். நீ நான் போஸ்ட் பண்ண கிடையாது. நம்ம தலையில கட்டி அனுப்பிடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப செவ்வாய்க்கிழமை சைக்கிள் ஜெபத்துக்கு எல்லாரும் இங்க இருக்கணும். ஆமென். முதல் வாரம் வெள்ளிக்கிழமை தலைமையில அபிஷேக தைல வச்சு அபிஷேகத்தை வச்சு ஜெபம் பண்ற ஆராதனை தெரியும் உனக்கு. நீங்க நிறைய பேர் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அதே போல முதல் அந்த செவ்வாய்க்கிழமை சைக்கிள் ஜெபம் அதுல வந்துடணும். நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. திரும்ப திரும்ப நான் சொல்லி இருக்க கூடாது. அவர் சொன்னார், சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் சீக்கிரமா இறங்கி எப்படி போனாவன்? எப்படி போனா? அல்லேலூயா. எப்படி போனாவன்? சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். இப்ப பாரு, இப்ப இங்கதான் கிரியை நடக்கும். இங்கதான் கிரியை தரிசனம் எப்படி மாறுது பாரு. அடுத்தபடி அதை கண்ட யாவரும் இவன் பாவி தரிசனம் கண்டுபிடி. இவன் யாரு? ஏற்கனவே என்ன சொல்றவனை பத்தி? இவன் ஆயக்காரனுக்கு தலைவன், அப்புறம் ஐஸ்வர்யமா.
இது பேர் அவனுக்கு. ஆனா இங்க அவனை பார்க்கிறவன் சொல்றான், என்ன சொல்றான்? இவன் இவன் பாவியான மனுஷன், பாவியான மனுஷன். மனுஷனுக்கு தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். யார் இவன்? சகேல் யாரு? பாவி. பாவின்னா என்ன பண்ணாது? தரிசு நிலம், பயன்படுத்தாத நிலம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கையை தட்டு பார்ப்போம், நல்ல கையை தட்டு பார்ப்போம். நல்ல கதை சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. நல்ல கவனி. முன்னாடி ஐஸ்வர்யமா ஆயக்காரனுக்கு தலைவன், அவன் கூட இயேசு போறாரு. இந்த தரிசு நிலத்தை எப்படி ஆகிடும் என்ன பண்ணா? நல்ல நிலமா மாத்தணும். யார் யார் நினைக்கிறது? இயேசு நினைக்கிறாரு. நினைச்சு அவன் கூட போறாரு. போகும்போது பார்க்க நினைக்கிறான், பாவியான மனுஷன் கூட இவர் ஏன் போறாரு? அப்ப அவன் யாரு? சகேயு, பாவி. அப்புறம் என்ன நடக்குது? சகேயு நின்று அவரை நோக்கி, எல்லாம் முடிச்சுக்கோ. இப்ப மாறுது பாரு, நிலம் இப்படி மாறுது பாரு. ஒண்ணும் அல்ல, இயேசு மாத்திரம் தான் வந்து நிக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல குடிச்சுக்கோ. அவனை வெட்டல, அவனை குத்தல, ஏர் ஓட்டல, அவனை மிதிக்கல, எதுவும் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோ, எதுவும் பண்ணல. இந்த நிலத்து மேல இந்த தேவன் எதையும் பண்ணல, சும்மா வந்துதான் நிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நீ பார்க்க நீ வகை தேடினால் இயேசு உன்னை தேடி வந்து நிற்பாரு. அவன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. தரிசு நிலம் மாறும், வாழ்க்கையில பிரச்சனை மாறும். ஒவ்வொரு நாளும் கேளு, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க எனக்கு வழி காட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வந்து நிக்கிறாரு. வந்து நின்ன உடனே அவர் எதுவுமே பேசல. உடனே அவன் தான் பேசுறான். என்ன பேசுறான்? ஆண்டவரே எப்படி மாறுது பாரு, நிலம் எப்படி மாறுது பாரு, பண்படுத்த பாரு. இவர் ஏதாவது கேட்டார்? அவன்கிட்ட ஏதாவது கேட்டாரா? இவ்வளவு பணம் வச்சுக்கிறீரா, இவ்வளவு லட்சக்கணக்கில் வச்சுக்கிறீ, ஐஸ்வர்யா இருக்கு, ஏன்டா அப்படி சம்பாதிக்கிறேன் கேட்டாரா? இல்ல இல்ல இல்ல. அவன் கூப்பிட்ட உடனே எங்க போனாரு? அவன் வீட்டுக்கு போனாரு. போன உடனே சகேயு நின்று அவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிற. கைத்தறிக்கத்தை பயன்படுத்தி. அல்லேலூயா. இதுதான் நிலம். என்ன நிலம்? இதுதான் நல்ல நிலம். தரிசு நிலம் எப்படி மாறுது பாரு. பிரச்சனையோடு இருந்த அந்த நிலம் எப்படி மாற்றத்துக்குள்ள வருகிறது பாரு. என் ஆசைகளில் பாதியை யார் கொடுக்கிறேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்து உண்டானால் நாளத்தனையாக அதை திரும்ப செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையாவது தப்பா பேசுறியா? பேசுகிறியா? யாரையாவது தப்பா பேசுகிறியா? கேளு, உன்னை கேளு. யாரையாவது தப்பா பேசுகிறியா? யாரையாவது குற்றப்படுத்தி பேசுகிறியா? யார் மனசு பாதிக்கப்படுகிற அளவுக்கு பேசுகிறியா? யார் மனசு நோகிற அளவுக்கு பேசுகிறியா? பேசுகிறே இல்லையா? நான் பேசுகிறேன் இல்லையா? கண்ண மூடி யோசிச்சு பாரு. எப்ப பேசுனேன், எங்க பேசுனேன், யாரை பேசுனேன், எதுக்கு பேசுனேன், யோசனை பண்ணி பாரு. பேசியா? தப்ப பேசியா? யாராச்சும் மனசு பாதிக்கப்பட்டீங்களா? இப்ப ஆண்டவரை சொல்லு, ஆண்டவரே நான் தவறா பேசியிருந்தார், அவர்களை குற்றப்படுத்தியிருந்தார், என்ன பண்ணுங்க, என்னை மன்னிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் அதை எப்படி கொடுக்கிறேன்? நாளத்தனையாக. ஒரு மன்னிப்பு இல்ல, 4 முறை மன்னிப்பு கேட்கிறேன். எப்படி சொல்றான்? ஒரு முறை இல்ல, எத்தனை முறை மன்னிப்பு கேட்கிறேன்? 4 முறை. தயவுசெய்து சொல்றேன், உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சகோதர சகோதரிக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை வேண்டாம், உங்களுக்குள்ள வேற்றுமை வேண்டாம். அல்லேலூயா. சபை எப்படி இருக்கணும்? சபை எப்படி இருக்கணும்? நாம் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? அநேகரா இருந்தாலும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா. சபை எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். இங்க பொறாம, இங்க கோபம், இங்க நான் பேசுவேன், இங்க நீ பேச மாட்டேன், இங்க நான் முறுக்கு சொல்லுவேன், நீ அங்க அப்புறம் சொல்லு, நான் இங்க போட்டா சொல்றேன், இப்படி என்ன பண்ணக்கூடாதுங்க? சபையில் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சபை எப்படி இருக்கணும்? சபை அப்படியே எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும்.
ஆமென். சபை எப்படின்னா ஒன்னா இருக்கணும், இங்க சந்தோஷமா இருக்கணும். எதுக்கு சபைக்கு வரோம்? எப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, சஞ்சலத்தோடு வேதனையோடு பிரச்சனையோடு தான் எங்க வரோம்? சபைக்கு வரோம். நல்லா புரிஞ்சுக்கோ. எதுல வரோம்? வேதனையோடு கஷ்டத்தோடு பிரச்சனையோடு தான் எங்க வரோம்? சபைக்கு வரோம். சபைக்கு வந்து எப்படி போகணும்? சந்தோஷமா போகணும். நீ சபைக்கு வர்றதையே நீ சஞ்சலத்தோடு வந்தீனா ஏன்டா போறோம் அப்படின்னு என்ன வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அல்லேலூயா. நீ சஞ்சலத்தோடு வந்தா கூட நீ போகும்போது எப்படி போகணும்? சந்தோஷமா போகணும். அதை செய்வதுதான் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நாளத்தனையா அது என்ன பண்றேன்? நானே திரும்ப செலுத்துகிறேன் என்று இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, எந்த வீட்டுக்கு? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கைதறி கட்டளை. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? தரிசு நிலம், பாவப்பட்ட நிலமா இருந்தது. இப்ப அவன் பொருத்தனை செய்த உடனே, ஒப்புதான உடனே, பாவத்தை அறிக்கை செஞ்ச உடனே நிலம் தானா பண்படுத்தப்பட்டு அந்த நிலத்துக்கு என்ன கொடுத்துட்டார்? ஆண்டவரே விடுதலை கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி அந்த நிலம் தப்பு பண்ணா, இனி அந்த நிலம் தப்பு பண்ணா, அநியாயமா வட்டி வாங்க, அநியாயமா யாரை குற்றப்படுத்தும் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப நிலம் பண்படுத்தப்படணும்னா யார் வரணும்? உன்னை தேடிய யார் வரணும்? உன் வீடு பண்படுத்தப்படா யார் வரணும்? உன் கணவர், உன் மனைவி, உன் பிள்ளைகள் மாறணும்னா யார் வரணும்? அதுக்கு நீ இங்க வந்திருக்கல, நீ வந்து இயேசு தேடி வந்திருக்க. நீ வந்து இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க நீ வகை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்ப ஒரு ரகசியத்தை சொல்ல. அவன் எது மேல ஏறினா? சகைவ எது மேல ஏறினா? நீ உன் விசுவாசத்துல, உன் பக்தி வைராக்கியத்துல, தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல, உன் துதிய சத்தத்துல, உன் நம்பிக்கையில நீ என்ன ஆகணும்? மேல வரணும். மேல வந்தாதான் கர்த்தர் உன்னை நோக்கி பார்ப்பாரு. அல்லேலூயா. நீ மேல வராத வரைக்கும், மேல ஏறாத வரைக்கும், துதியின் சத்தத்தை உழைத்தாத வரைக்கும், விசுவாசம் பெருகாத வரைக்கும், நம்பிக்கை பெருகாத வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்காது. நீ சும்மா சாதாரணமா கூட வர கூட்ட மாதிரி ஆயிடுவே. என்றைக்கு விசுவாசம் பெருகிறதோ, என்றைக்கு பக்தி விருத்தி பெருகிறதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பெருகிறதோ, கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கும். அல்லேலூயா. அப்பதான் பாப்பாரு, சகைவே இறங்கி வா, எந்த நேரத்தில் வந்த உன் நிலைமையை மாத்துவேன் என்று உன்னை தேடி வருவா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசு நிலம் இயேசு வந்தவுடன் என்ன நிலமா மாறுது? நல்ல நிலமா மாறுது. பண்படுத்தப்பட்ட நிலம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய குடும்பத்தில் வீட்டில் உள்ள நபரும் மாறணும்னா யார் வரணும்? வீட்டுக்கு யார் வரணும்? இயேசு வரணும். அதுக்கு யார் கூட்டு போனோம்? யார் கூட்டு போனோம்? நீ தான் கூட்டு போனோம். அதுக்கு உனக்கு என்ன வரணும்? உனக்கு என்ன வரணும்? உனக்கு விசுவாசம் வரணும். இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க நீ என்ன பண்ணா? நீ வகை தேடு. ஆமென். வகை தேடுங்கள். அவர் உங்களை சந்திக்க வருவார். ஆமென். தரிசு நிலமாகி உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலமாக மாற்றுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.